ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது. பாகம் 20, அத்தியாயம் 7. 7வது காலை உலா மே 8, 1973 அன்று ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. லாஸ் ஏஞ்சலஸின் அருகிலுள்ள பசிபிக் மகா சமுத்திரத்தின் கரையில் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் டாக்டர் சிங் மற்றும் சில மாணவர்களுடன் நிகழ்த்திய உரையாடல். உரையாடலின் தலைப்பு ஏமாற்றுபவர்களும் ஏமாறுபவர்களும். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், புவியீர்ப்பு மற்றும் கனமின்மை போன்ற இயற்கை விதிகளும் அசிந்திய சக்திகளே, அதாவது பூடகமான சக்திகளே. உண்மையான விஞ்ஞானம் இந்த அசிந்திய சக்தியை கண்டறிய முற்படுகிறது. இடைநிலை காலத்திலிருந்து நிகழ்ச்சி தொடரை ஆராய்வது விஞ்ஞான பூர்வமானதாகாது. இதனால் பெறப்படும் அறிவும் குறையறிவே ஆகும். அனைத்தும் எங்கிருந்து தோன்றுகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். உன்னிப்பாக ஆழ்ந்து ஆராய்ந்தால் இயற்கையின் தோற்றுவாய் அசிந்திய சக்தி என்பது புரியும். உதாரணமாக மூடை, தூரிகை, வண்ணங்கள் ஆகியவற்றை கொண்டு ஒரு பூவை வரைய முடியும். ஆனால் இப்புவியில் தாவரங்கள் எவ்வாறு வளர்ந்து பெறுகின்றன என்பதை நாம் விளக்க முடியாது. அவர்கள் மாலிக்யூல், குரோமோசோம் என வார்த்தைகளை அடுக்கினாலும் உண்மையான விளக்கத்தை அவர்களால் தர முடியாது. விஞ்ஞானிகளின் அடிப்படை தவறு அவர்களது முடிவுகளை அனுமான முறையில் எடுப்பதே ஆகும். உதாரணமாக, இம்முறையில் ஒரு விஞ்ஞானி மனிதன் இறப்புக்கு உட்பட்டவனா அல்லது இறப்புக்கு உட்படாதவனா என்பதை அறிய அவ்விஞ்ஞானி இவ்வுலக மக்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக ஆராய்ந்து இறப்புக்கு உட்படாதவர் யாரேனும் இருக்கிறாரா என்பதை அறிய வேண்டும். மானிடர்கள் இறப்புக்குரியவர்கள் என்ற கூற்றை என்னால் ஏற்க முடியாது. இவ்விதிக்கு விலக்காக யாராவது இருக்கக்கூடும். நான் மானிடர்கள் அனைவரையும் தனித்தனியாக பார்த்து அறியவில்லை. ஆகவே இறப்பில்லாதவர் எவராவது இருக்கக்கூடும். அப்படி இருக்க மானிடன் இறப்புக்குட்பட்டவன் என்பதை எப்படி நான் ஏற்பது என விஞ்ஞானி கூறலாம். இது அனுமான முறை. ஆனால் யோக முறையில் தந்தை, குரு, ஆசிரியர் ஆகியோர் மானிடன் இறப்புக்குட்பட்டவன் என்று கூறுவதால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். டாக்டர் சிங் கூறுகிறார், அப்படியானால் அறிவை பெறுவதில் ஆரோகண முறை, அவரோகண முறை என்றுள்ளதா? ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம். ஆரோகண முறையில் ஒருபோதும் சரியான அறிவை நாம் பெற முடியாது. ஏனெனில் அவ்வறிவு குறைபாடுகளுடைய புலன்களால் பெறப்படும் தகவல்களை ஆதாரமாக கொண்டது. எனவேதான் நாம் அவரோகண முறையை ஒப்புக்கொள்கிறோம். அனுமான முறையில் இறைவனை அறிய முடியாதென்பதால் தான் அவர் அதோக்ஸஜ, கண்ணால் கண்டறிய முடியாதவர் எனப்படுகிறார். கண்ணால் கண்டறிய முடியாததால் விஞ்ஞானிகள் இறைவன் இல்லை என்கிறார்கள். ஆனால் அவரோ அதோக்ஸஜ. ஆகையால் விஞ்ஞானிகள் இறைவனை கண்டு அறிவதற்கான முறையை அறியாததால் தான் இறைவனை காண முடியாமல் இருக்கிறார்கள். ஆன்ம ஞானம் பெற விரும்புபவன் அதிகாரபூர்வமானதொரு ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு பணிவிடை செய்து அவரிடமிருந்து அதனை பணிவுடன் கேட்டறிய வேண்டும். இதை ஸ்ரீ கிருஷ்ணர் தத்விதி பிரணிபாதேன பரிபரஷ்னேன சேவையா என்று விளக்குகிறார். பகவத்கீதை 4.34. எனது குரு என்னிடம் ஒரு முறை நவீன உலகம் ஏமாற்றுபவர்களையும் ஏமாறுபவர்களையும் கொண்ட சமுதாயம் என்று கூறினார். துரதிர்ஷ்டவசமாக ஏமாற்றுபவர்களை ஏமாறியவர்கள் புகழ வேறு செய்கிறார்கள். சிறிய அளவில் ஏமாற்றுபவர்கள் பெரிய அளவில் ஏமாறுபவர்களை துதிக்கிறார்கள். கழுதை கூட்டம் ஒன்று என்னை நீங்கள் ஜெகத்குரு என்று புகழ்வதில் என்ன மதிப்பு இருக்கிறது? ஆனால் அதுவே ஒரு சான்றோர் சபை அவ்வாறு புகழ்ந்தால் அதற்கு மதிப்பு உண்டு. பொதுவாக பார்த்தால் புகழ்பவர் புகழப்படுபவர் இருவருமே அறியாமையில் உள்ளவர்களே. வேதங்கள் இதையே சமஸ்துத புருஷ பரு, ஒரு பெரிய மிருகத்தை சிறிய மிருகம் புகழ்கிறது என விளக்குகிறது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான கருணை என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.